இன்னைக்கு ஒரு பிள்ளை பறந்துருச்சுனாலே குட்டி பிள்ளையா இருந்தாலுமே நம்ம என்ன பண்ணிடுறோம், நம்ம அப் டு த ஃபியூச்சர் இமேஜின் பண்ணுறோமா இல்லையா? என்ன பண்ணணும், இந்த பிள்ளைக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும், இந்த நான் இருந்தாலும் இல்லாட்டி இந்த பிள்ளை வந்து வளர்ந்து இப்படி வரணும், அதுக்காக நான் எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணி வைக்கிறேன்னு பண்ணுறோமா இல்லையா? நம்ம ஒரு 80 வருஷத்துலேருந்து 120 வருஷம் வரைக்கும் இந்த பூமியில் பெற்றிருக்கிறோம். அதுக்கே நம்ம இவ்வளோ பிளானிங் பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளை சிருஷ்டித்தது மட்டுமல்ல, நாம் இந்த உலகத்தில் ஒரு சின்ன அணுவாக இருந்தால் கூட நம்மை நிரந்தர ஒரு திட்டத்தோடு இந்த பூமிக்கு அனுப்பி இருக்கிற தேவன் இன்னும் எவ்வளவு அதிகமாய் நமக்காக சித்தம் கொண்டிருப்பார். அதனால நீங்கள் வேண்டிக் கொள்வதோ இமேஜின் பண்ணுறதோ தப்பு கிடையாது. ஆனா என்ன பண்ணுங்க, bring it within in submission to the will of God. தேவனுடைய சித்தத்திற்கு கீழ் அதை கொண்டு வாருங்கள். ஏனென்றால் அதை நீங்கள் கொண்டு வந்தால் தான் தேவன் உங்கள் மனதின் அரண்களை நீங்க மேற்கொண்டு என்ன செய்ய முடியும், நீங்க அவருடைய சித்தத்துக்கு கீழே கொண்டாந்துட்டீங்கன்னா அவருடைய ஆசீர்வாதங்களை நீங்க அனுபவிக்க ஆரம்பிச்சிருவீங்க.